எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொத்து சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி என்னது இது கையில கேக்குறல பதில் சொல்ல திருத்துறேன்னு திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கேன் எதுக்கு இப்ப ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா அண்ணி அது வந்து அண்ணா தான் கேட்டாரு செல்லா குட்டி நான் தான்மா கேட்டேன் தங்கச்சி எனக்காக தான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கு செல்லா குட்டி வாங்குமா வாங்கி மாமா கொஞ்சம் ஊட்டி விடு ஊட்டி விடணுமா ஊட்டி வாயிலே சூடு வைக்கிறேருங்க தப்பு 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 அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா மாமா பாவம்ல மாமா பாவமா மாமா இப்படி உங்களுக்கு பாவம் பார்த்து பார்த்து தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா என் புருஷனுக்கு நீ தான் சரக்கு வாங்கி கொடுத்து சைடிஸா ரெடி பண்ணி கொடுக்கறியோ ஐயோ அண்ணி அத பத்தி எனக்கு தெரியாது அண்ணன் தான் ஆம்லெட் வேணும் பசிக்குதுமான்னு கேட்டாரு அதனால தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன் நீ என் தம்பி கல்யாணம் முடியற வரைக்கும் நான்வெஜ் இந்த வீட்ல செய்யக்கூடாது எங்க அம்மா சொல்லிருக்காங்க உனக்கு தெரியாதோ உனக்கு தெரியும்ல நீயும் கேட்டுட்டு தானே இருந்தா வேற என்னது இதெல்லாம் அவர் கேட்டாரா இவ போட்டுட்டு வந்தாளா என்ன என் புருஷனை குடியாரனாக்குறியோ அண்ணி நான் எதுக்கு அப்படி ஆக்க போறேன் நீங்க என்ன இப்படி பேசுறிய பசிக்குதுன்னு சொல்லி கேட்டாரு அதனால தான் இதை போட்டுட்டு வந்தேன் போட்டு குடுக்கல கவனிக்கலன்னு சொல்லி நீ ஏதாவது அர்த்த முடியல வந்து போட்டுட்டு வந்தேன் நீ நடிக்காத என் புருஷன் வீட்லயே தான் இருக்காரு அவர்கிட்ட எப்படி பாட்டில் வந்துச்சு நீ தான் பாட்டில் வாங்கி கொடுத்து சைடிஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா அவரை குடிக்க வச்சு குடிகாரனாக்கி இந்த வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளியே துரத்தணும் அதானே உன் எண்ணம் அதுக்கு தானே இப்படி எல்லாம் பாடுபடுற இல்ல நீ நான் அப்படி எல்லாம் நினைச்சு செய்யல ரொம்ப நடிக்காத நல்லவ மாதிரி நாடகம் போடாத உன்னை பத்தி மைனி சொல்லியிருக்காவ நீ சரியான பேசன்னு சொன்னால சரியாதான் இருந்திருக்கு ஏன் புருஷனையே குடிக்க வச்சு கெடுக்கலாம் பாக்குறியே நீ எப்படிப்பட்டவளா இருப்பா சே என்ன பிள்ளை நீ என்ன பிறவி நீ இப்படி ஒரு குடும்பத்தை கெடுக்கலான்னு பாக்குறியே நீ எல்லாம் மனுஷியா அண்ணி அப்படி எல்லாம் இனி பேசாதீங்க நான் எதுவுமே தப்பு செய்யல நீ எந்த தப்பு செய்யலையா என் புருஷனை குடிக்க வச்சு விதவிதமா அவருக்கு சைடிஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா இது தப்பு இல்லையா அவர் இப்படி கேட்டாருன்னு என்கிட்ட வந்து நீ சொல்லிருக்கணுமா இல்லையா நீ அவருக்கு வாங்கி கொடுத்து குடிக்க வச்சா எப்படி சொல்லுவா என்கிட்ட இப்படிதான் எங்க அண்ணன் பிள்ளையால குவாரிக்கு காசு கொடுத்து அதை வாங்க வச்சு அது ஒரு கடத்த பாத்திருக்கா அங்க போன என் புருஷனை மாட்ட வைக்க பாத்திருக்கா இப்படி அவரை குடிக்க வச்சு அவரை கெட்டவன ஆக்கலாம் பாக்குறியோ நானே என் புருஷனை இந்த வீட்ல வந்து இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிதானே நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எங்க அம்மா இங்க இருந்து என்னைய துரத்தி அந்த வீட்டுக்கு விட்டாவ இப்பயும் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து இருக்கிறது உனக்கு பிடிக்கல எப்படியாவது என் புருஷனை என்னைய அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தலான்னு நாடகம் போட்டுட்டு இருக்கா உங்க அம்மாலாம் இந்த வீட்ல வந்து இருக்கலாம் நான் இந்த வீட்ல பிறந்த பிள்ளை நான் இருக்க கூடாது உனக்கு அப்படி என்ன எங்க மேல பொறாம அண்ணி அப்படி இல்ல எதுவுமே இல்ல அண்ணி நான் யார் மேலே பொறாம பிடிக்கல நீங்க வந்து இருக்கிறது எனக்கு பிடிக்காமல இல்ல பிடிச்சிருக்க அண்ணி அதனாலதான் அண்ணே ஆம்லெட் கேட்ட உடனே போட்டு எடுத்துட்டு வந்தேன் அண்ணி ஆம்லெட் ஆம்லெட் சீக்கிரம் ஊட்டி விடுமா செல்லா குட்டி யோ வாய் மூடிட்டு இருக்கற இல்ல வாய்க்குள்ள ஆசிட ஊத்தி விடுவேன் இவ சொன்னா ஹோம்வொர்க் எங்க புத்தி போச்சு இவ வாங்கி கொடுத்தா நீங்க குடிச்சிருவீங்களா சீ ஏன்னா இப்படி இருக்கீங்களோ தெரியல இருங்க இன்னைக்கு உங்களை எங்க அண்ணன்ட்ட மாட்டி விடியே ஐயோ போச்சே சீ இவரே திருத்தவே முடியாது ஏய் என்ன சீட்ட கண்ணீர் வச்சிட்டு இருக்கா அவரை எழுப்பி மறுபடியும் குடிக்க வச்சு ஆம்லெட் கொடுத்தாதான் போவியோ அண்ணி அண்ணன் தான் பசிக்குதுன்னு கேட்டாரு அண்ணி பசிக்குதுன்னா சோத்த கொடுக்கணும் இல்ல ஏதாவது பழத்தை கொடுக்கணும் இப்படி ஆம்லெட் போட்டு சரக்கு தான் வாங்கி கொடுப்பியா ஆமா சரக்கு நீ போய் வாங்கினியா இல்ல உங்க அம்மையை விட்டு வாங்கிட்டு வர வச்சியா இப்படி எல்லாம் பேசாதுங்க அண்ணி நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் பிறகு எப்படி என் புருஷ கையில பாட்டில் வந்துச்சு அத பத்தி எனக்கு தெரியாது அண்ணி எங்க அண்ணன்ட்டே கேட்டுக்கிடுங்க அவர்தான் குடிச்சு மட்டையவே கிடக்காரு அவர்கிட்ட என்னத்தை கேட்க சே என் வாழ்க்கை நாசமாக்கணும்னு முடிவு எடுத்திருக்கா அப்படிதானே அதை என் புருஷனை குடிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இரு இப்போ போய் எங்க அம்மாட்ட சொல்லியே அதுக்கு பிறகு இருக்கு உனக்கு கச்சேரி அண்ணி வேண்டாம் அண்ணி நான் தப்பு செய்யல அண்ணி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சமைக்க போய் நின்று அவியதான் வந்து கேட்டாவ கேட்டா முட்டை தான் போட்டு கொடுப்பியா நான்வெஜ் இந்த வீட்டுல செய்யக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு தெரியாது அது வந்து கறி மீன் தான் சமைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன் அண்ணி நல்ல நினைப்பா நல்ல நாடகம் ஆடு நான்வெஜ்னா எது வெஜ்னா எதுன்னு உனக்கு தெரியாது முட்டையும் சேர்த்து தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாவே ரொம்ப தான் அழுது நாடகம் படியா போ மகள இங்க இருந்து சே இவ பத்தி மைனி சொன்னது எல்லாம் உண்மையாதான் இருந்திருக்கு நான் கூட சின்ன பிள்ளை நல்லவா நினைச்சிட்டு இருந்தேன் நெசமாதான் இருந்திருக்கா என் புருஷ இப்ப குடிச்சது கிடக்குறத எங்க அண்ணன் பார்த்தா என்ன நினைப்பாரு இந்த வீட்ல எங்க இருக்க விட மாட்டாவே இவளுக்கு நான் இந்த வீட்ல இருக்க கூடாது அதானே ஆசை அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்களை தனியா அனுப்பிட்டா இவளா தனி கொடுத்துட போனோம்னு கேட்டிருக்கா அத
ஏதோ எனக்கு தெரியாம கொள்ளாம எங்கேயாவது போய் குடிச்சிட்டு வருவாரு. அதுவும் இப்பெல்லாம் குடிக்கிறதே இல்ல மைனி, விட்டுட்டாரு. நான் அதனாலதான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியே எனக்கு தெரியாம குடிச்சா கூட வீட்டு பக்கமே வர மாட்டாரு. குடிச்சு போதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு வந்து என் பேரையே சொல்லி கூடுவாரு. ஏன்னா அண்ணன் மேலயும் என் மேலயும் அவருக்கு அவ்வளவு பயம் இருக்கு. இன்னைக்கு இப்ப பண்ணதுனால அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு மைனி. அதுவும் நம்ம கோயிலா நினைச்சிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ள வச்சு அவர் குடிச்சிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சரோஜினி தான். அவர் வீட்டை விட்டு எங்கேயுமே போற மைனி, வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. எப்படி அவர்கிட்ட பாட்டில் வர நீங்களே சொல்லுங்க. நம்ம வீட்டுல உள்ளவங்க யாரும் இந்த காரியம் பண்ண மாட்டாவ, அவதான் பண்ணிருக்கா மைனி. அது மட்டும் இல்ல, சைடு செஞ்சு கொடுத்துருக்கா பாருங்க. அதுலதான் எனக்கு சந்தேகம் அதிகமாச்சு. அத்தை அவ இருக்கும்போது தெளிவா சொன்னாவல்ல நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு, அது கூட அவனுக்கு தெரியாதோ? குழந்தை கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வரட்டுமே, அதுக்கு பிறகுதான் அந்த சரோஜினிக்கு இருக்கு. இத இன்னைக்கு சும்மா விடக்கூடாது செல்லம்மா. குஷ்பு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? ஏக்கா நான் எத்தனை நாளா சொல்லிருக்கேன் அந்த சரோஜினி சரி கிடையாது சரி கிடையாதுன்னு. நீ என்னைக்காவது என் பேச்சு நம்பினியா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சரோஜினி செல்லம்மா புருஷனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருக்கா. என்ன சொல்ற குஷ்பு, சரோஜினியா? ஆமாக்கா, இதோ செல்லம்மா கண்ணால பாத்துட்டு வந்திருக்கா, அவளையே கேளு. ஆமா மைனி, என் புருஷனுக்கு பாட்டில் மட்டும் வாங்கி கொடுக்கல, சைட் டிஷ்லாம் செஞ்சு கொடுத்துருக்கா. என் புருஷனை குடிங்க குடிங்கன்னு தூண்டி விட்டுருக்கா. நான் கூட அவளை நல்லவே நினைச்சிட்டேன். ஏதோ சின்ன பிள்ளை விவரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். அவன் நல்ல விவரமா தான் யார் வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் அழிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்படிதான் உங்க பிள்ளைகளுக்கு கோழி குஞ்சு ஆசையை தூண்டி விட்டு அதுவளை கடத்தலான்னு பாத்திருக்கா. இப்போ என் புருஷனை குடிக்காம ஆக்கலான்னு பாக்குறா. நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மைனி. அதுக்குதான் அவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. எங்க அம்மைக்கு அண்ணனுக்கு தெரிஞ்சா நீ துரத்திடுவாங்கல்ல, அதான் இப்படி செஞ்சிருக்கா. இத சும்மா விட போறது கிடையாது. எங்க அம்மா கிட்டே அண்ணன் வைட்டியும் சொல்லி அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தலை வைக்க போறேன். ஐயோ சொல்லுமா, அவ எப்படி உன் புருஷனுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பா? மைனி, நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்லி நம்ப மாட்டீங்களோ? அவதான் வாங்கி கொடுத்து சைட் டிஷ்லாம் செஞ்சு கொடுத்துருக்கா. நான் என் கண்ணால பார்த்து அவன் ஆம்லேட் தூக்கிட்டு வந்ததே. ஏக்கா நீ என்ன அவளே நம்பாதக்கா, அவ சரியான கேடி. குஷ்பு ஒரு சமயம் ஆம்லேட் கேட்டிருப்பாவில இருக்கும் போட்டு கொடுத்துருப்பா. பாட்டில் வாங்கிட்டு கொடுத்தானே யார் நம்புவா? அவ எப்படி போய் வாங்குவா? இந்த மாதிரி அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிறதுனாலதான் அவளை எல்லாரும் நம்பிட்டு இருக்கிய. அவ சரியானு பேசோன்னு உங்க யாருக்குமே இன்னும் புரியல. மைனி எனக்கு நல்லா புரிஞ்சிட்டு. அந்த சரோஜினி ஒண்ணுத்துக்கு ஆமாண்டா, மோசனா மாசம் ரொம்ப மோசம் மைனி. இப்படி ஒரு பிள்ளைய பார்த்ததே கிடையாது. இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். ஆமா செல்லம்மா, நடந்ததெல்லாம் போய் சொல்லி கொடுத்து அவளை வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். ஐயோ குஷ்பு வேண்டாம், கல்யாணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சரி வராது. வீட்டுக்கு விருந்தாள்கள்லாம் வந்திருக்காவ, இந்த நேரத்துல போய் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்குமா? ஏக்கா நீ என்ன சொல்ல வர? அதுக்காக இதை இப்படி விட்டுறலாம் சொல்றியோ? ஆமா குஷ்பு, அவர் குடிச்சிருக்காருன்னு யார்ட்டையும் சொல்லாண்டா. செல்லம்மா அவரை ரூம்குள்ளே பூட்டி வை, போத தெரிஞ்சு பிறகு வெளியே விட்டா போதும். சரோஜினி ஆம்லேட் போட்டு கொடுத்தா நீ அத்தட்ட சொல்லாண்டா. மைனி இது இப்படியே விட்டா இது தொடரும் மைனி. என் புருஷனை குடிக்க வச்சு பெரிய குடிகாரனாக்கனால ஆக்கிடுவா. சரி வராது மைனி, அவளை சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவோம். செல்லம்மா ஏற்கனவே உன் புருஷனுக்கு இந்த பழக்கம் இருக்குல்ல, எதுக்கு நீ சரோஜினிய சொல்லியா? சரோஜினியாலதான் உன் புருஷன் குடிக்கே பழகின மாதிரி சொல்லிட்டு இருக்காத. இந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் உன் புருஷன் குடிப்பாருன்னு. நீ இந்த மாதிரி சரோஜினி வாங்கி கொடுத்துட்டான்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாவ. அவளுக்கு உன் புருஷனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அந்த பொறாம நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதான் அவளுக்கு என்ன, அதான் இப்படி செஞ்சிருக்காவா. சரி செல்லம்மா, என்ன செஞ்சாலும் என்ன நடந்துச்சோ அதை விடு. கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, இப்பவே இதை பிரச்சனையா கிளப்பி விடாத. வந்திருக்கவே முன்னாடி நம்ம குடும்பம் தான் அவமானப்பட்டு நிக்கும். அதனால இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரு, பிறகு பாத்துக்கிடுவோம். குஷ்பு உனக்கும் தான் சொல்லி நீ அத்தட்ட யார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காத. ஏக்கா அப்ப இந்த பிரச்சனை இப்படியே விடுன்னு சொல்றியோ? ஆமா குஷ்பு, அப்படியே தான் விடுன்னு சொல்லியே. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இப்ப வேண்டாம். குழந்தை கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கு பிறகு பேசிக்கிடுவோம். அத்தை வீட்டுல நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாவே, அந்த சரோஜினி அண்ணா நான்வெஜ் செஞ்சிருக்கா. நான்வெஜ் செஞ்சதுனால குழந்தை கல்யாணம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு. ஏற்கனவே ஒருக்கா அப்படிதான் நிச்சயம் அன்னைக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிச்சயமே நின்னு போச்சு. இப்பயும் இவ இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கா. இந்த கல்யாணம் எப்படி நடக்குமா நடக்காதான்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குக்கா. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் குஷ்பு, நீ எதுவும் தப்பா நினைக்காத. யார்கிட்ட இதை போய் சொல்லிட்டு இருக்காங்க, இதோட விடுங்க. மைனி என்ன அவ இப்படி பேசிட்டு போறாவ? எங்க அக்கா எப்பவுமே இப்படிதான் செல்லம்மா. எல்லாரும் நல்லா இருந்துடணும்னு நினைப்பா. கெட்டவி யாரு நல்லவி யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. இப்ப சொல்லாட்டியும் குழந்தைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா இதை நம்ம பிரச்சனை பண்ணியே ஆகணும். எல்லாத்தையும் சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். சரி மைனி, என் தம்பி கல்யாணம் முடியிட்டா, அதுக்கு பிறகு வந்து சரோஜினிக்கு இருக்கு.
மாமியாக்காரே சரி செஞ்சு கொடுப்போன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு கொடுக்காம இருந்தா என் புருஷனுக்கே செஞ்சு கொடுக்காம விட்டாண்டி கூட ஆசிருப்பாவ. நான் அப்படி நினைச்சுட்டு தான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு எந்த கெட்ட எண்ணமுமே கிடையாது. நான் இப்பெல்லாம் இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் நல்லபடியா பேசி வாங்கி பழகி நல்லா இருக்கணும் தான் நினைக்கேன். ஆனா அவிய என்னைய தப்பாவே புரிஞ்சுக்கிட்டியாவ. புஷ்பாக்கா தான் என்னைய தப்பாவே புரிஞ்சுக்கிட்டியாவன்னு பார்த்தா இந்த செல்லம்மா அண்ணியும் என்னைய தப்பாவே புரிஞ்சுக்கிட்டாவ. நான் போய் எப்படி பாட்டில எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும், எங்க கடை இருக்கும்னு கூட தெரியாது. எப்படிதான் அந்த பிள்ளைகளுக்கு ரூபாயை கொடுத்து நான் கடத்துக்கு ஆள் வச்சுட்டேன்னு புஷ்பாக்கா சந்தேகப்பட்டாவ. இப்போ செல்லம்மா அண்ணி அவிய புருஷனை நான் தான் குடிகாரனா ஆக்குறேன்னு சந்தேகப்படியாவ. ஒரு ஆம்பளைட்டு ஆப்பாயிலும் கேட்டாரேன்னு பாட்டு கொடுத்தக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேர் நான் வாங்குவேன்னு நினைச்சு கூட பாக்கல. எங்க அக்கா அப்பவே சொன்னா அவர் குடிக்க அந்த மாதிரி கேட்டிருப்பாருன்னு சொன்னா. நான் தான் வாய திறந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டாரே பச்சையில தான் கேட்டிருப்பாருன்னு ஒரு நல்ல எண்ணத்துல பாட்டு கொண்டு கொடுத்துட்டேன். அப்பவே எங்க அக்கா சொல்ல கேட்டு நான் பாட்டு கொடுக்காம இருந்தாலும் இப்படி கெட்ட பேர் வாங்கியிருக்க மாட்டேன். அதுவும் நான் பாட்டில் வாங்கி வந்து கொடுத்தேன் அசிங்கமா பேசியாவ. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏதோ ஆரம்பத்துல நான் என் மாமா விட்டு பிரிஞ்சிடணும்னு ஆசைப்பட்டேன். அவருக்கும் என்னைய பிடிக்கலையான்ட்டு பேச கூட மாட்டாரு. எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைங்கிறதுனால சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க அப்படி சண்டை போட்டதை பார்த்து இப்ப என்னைய ரொம்ப தப்பு தப்பா நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப நான் சண்டையை போடி அவர்கிட்ட கூட சண்டை போடுறது கிடையாது. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், இந்த வீட்டுல நல்லபடியா வாழணும்னு நினைக்கும் போது இப்படி எல்லாம் நடக்குது. நான் இனி என்ன செய்வேன்? நான் இத போய் எங்க அக்காட்டையும் அம்மாட்டையும் சொன்னா பெரிய சண்டை வந்துடும். சொன்னது வீட்டுல சண்டை நடக்குமே தான் அமைதியா வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் என் மனசுக்குள்ள போட்டு எவ்வளவுதான் பூட்டி வைக்க முடியும்? அவர்கிட்டயும் சொல்ல முடியாது. அவிய அண்ணியும் அவிய அக்காலையும் பத்தி நான் எப்படி குறை சொல்லுவேன்? யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அக்காட்ட சொன்னா கண்டிப்பா சண்டைக்கு போயிருவா. கல்யாண வீட்டுல சண்டை தான் நடந்துட்டு இருக்கோம். என்னையாலவே சண்டை வந்துட்டு இருந்தா அத்தையும் கோவப்படுவாவ. அப்புறம் இவளுக்கு இதே வேலைதான், வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு அவியலும் சொல்லிருவாவ. அதனால நான் அமைதியா இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுவேன்? சரோஜினி, ஏ சரோஜினி! ஐயோ, அக்கா வந்துட்டு அழக்கூடாது. ஏ சரோஜினி! என்னக்கா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கே? அங்க காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்தாச்சு. சமைக்க வேண்டிய வேலைதான் இருக்குது. நீங்க வந்தா என்ன அர்த்தம்? ஆமா, ஆம்பளேட் போட்டுட்டு போனல, கொடுத்துட்டு வரேன்னு தானே போன. கொடுத்துட்டு அங்க வர வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கா? என்ன தலைச்சிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி வருதோ? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, அங்க எங்க நடந்துட்டு இருந்தேன்ல, காலெல்லாம் வலிச்ச மாதிரி அதை சொத்த நேரம் உட்காந்துட்டு வரலாமேனு வந்து உட்காந்தேக்கா. ஒரு ஆம்பளேட்டே ஆப்பாயிலும் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரக்குள்ள உனக்கு கால் வலிச்சிட்டு. இப்படி இருந்தாச்சுன்னா என்ன இத்தனை பேருக்கு சமைக்க வேண்டியது எப்படி முடியும் உன்னால? அதெல்லாம் என்னால முடியும்க்கா. காயின்னு வெட்டையில இல்ல, அதை சொத்த நேரம் இருந்துட்டு போலாமேனு வந்தேன். காய் வெட்டிட்டாவன்னா நான் வந்து சமைக்கக்கா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. திடீர்னு இப்படி அந்த ரூம்ல உட்கார மாட்டியே? நல்லா சுறுசுறுப்பா தான் நின்னுகிட்டு இருந்தா. என்ன பிரச்சனை? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் சும்மா தான் வந்து உட்கார வந்தேன். சரி சரி, எழுந்து வா, போய் சமையல் வேலையை முடிப்போம். சரிக்கா, பாருங்க. மாரி அழகா சமைச்சிருக்கியே. சாம்பார் வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டு சாமா ருசி. பாக்கற கமகமல வந்துச்சு. இப்ப சாப்பிட்ட வரவு நான் இந்த குழம்புல மேய் மறந்துட்டேன். ஆமா, கடையில வாங்குன மசாலாவா இல்ல வீட்ல கையால அரைச்ச மசாலாவா? மரத்துல இருந்து பறிச்சிட்டு வந்த மசாலா. அப்படியே மரத்துல பறிச்சதோ? போகும்போது அம்மைக்கு 4 பாக்கெட் பறிச்சு வந்துருமா? உனக்கு மரத்தையே புடிங்கி தாரே எடுத்துட்டு போயிரு. எனக்கு தேவைப்பட்ட அங்க வந்து பறிச்சுக்கிடி. ஏன் நான் தான் வச்சேன். என் கையிலயா? எந்த பக்கத்தையும் காண்மே. பார்த்து சாப்பிடுக்கோமா, வயிற்ற கலைக்கிற போது. என் மாமியார் தானே? ஆமா ஆமா, சொல்லி தந்தாவ. சாப்பிட்டு எலும்புக்குமா, ரொம்பதான் பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்தா சமைச்சிருக்கு, வீட்டுல அரைச்ச மசாலா தான். இது உண்மையை சொல்லலைன்னா போகும்போது மரத்தை பிடிங்கி கேப்பா. சரி, அப்ப கல்யாணத்துல நானே சமைச்சிருக்கேன், நல்லா தின்ட்டு போ.